ஜெயலலிதாவின் நகைகளை மதிப்பிடும் பணி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அனைத்து நகைகளும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு 8 மணி நேரம் மதிப்பீடு செய்யக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்றிருக்கின்றன. 481 ஆபரணங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க நகைகள், 1000 ஏக்கர் நில ஆவணங்களை தமிழ்நாடு அரசிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்நாதன் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் அவரிடம் இருந்து 27 கிலோ தங்கம், அதில் குறிப்பாக 481 நகைகளின் ஆபரணங்கள், அதில் தங்கம், வெள்ளி, வைடூரியம் என பல ஆபரணங்கள் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த ஆபரணங்கள் கடந்த 21 வருடங்களாக பெங்களூருவில் உள்ள அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும்படி நீதிபதி உத்தரவின் பேரில் நேற்று காலை துவங்கி இன்று மதியம் வரை தொடர்ச்சியாக நகை மதிப்பீட்டாளர்கள் அந்த நகைகளை மதிப்பீடு செய்து வந்தனர். நேற்று 285 ஆபரணங்களையும் இன்று மீதமிருந்த ஆபரணங்களையும் மதிப்பீடு செய்யும் பணி தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. இதையடுத்து 4 பெட்டிகளில் அந்த ஆபரணங்களை வைத்து அதை சீல் செய்து தற்பொழுது தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் நீதிமன்றம் ஒப்படைத்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் நீதிமன்றத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த ஆபரணங்களை 4 பெட்டிகளில் வைத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் இங்கிருந்து எடுத்து செல்ல இருக்கிறார்கள். ஜெயலலிதாவினுடைய நகைகள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முதல் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வந்த நிலையில் 2வது நாளாக இந்த பணிகள் நடைபெற்ற சூழலில் தற்போது அந்த நகைகள் என்பது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.